ஹாய் டார்லிங்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம ஷீ இஸ் மைனோட செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இட்ஸ் நாட் அ செகண்ட் பார்ட், இட்ஸ் அ ஸ்பெஷல் பார்ட். ஏன்னா அது ஒரு ஒன் ஷாட்டில். ஸோ ஐ ஹோப் யூ காய்ஸ் லவ்ட் இட் அண்ட் ரொம்ப 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 தேங்க்ஸ். நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்க. ஈவன் கேட்டிருந்தீங்க, அக்கா என் வீடியோ நீங்கள் போடலைன்னு சொல்லிட்டு கூட கேட்டிருந்தீங்க. ஐ எம் சாரி. ஆக்சுவலி திஸ் இஸ் மை ஃபைனல் இயர் ஆஃப் தி காலேஜ். எனக்கு ஸ்டடீஸ் ஒரு சைடு, எக்ஸாம்ஸ் ஒரு சைடு போயிட்டு இருந்ததுனால எனக்கு ப்ராப்பரான டைம் கிடைக்கல. நவ் இஸ் த கிறிஸ்மஸ் லீவ். நாளைக்கு நியூ இயர், அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். நான் வந்துட்டு நாளைக்குள்ளே இந்த வீடியோ போஸ்ட் பண்ணிடுவேன்னு கூட தெரியல. ஐ எம் ரெக்கார்டிங் இட் ஆன் 31st December மார்னிங் 10:42 ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நாளைக்குள்ளே நான் இதை போட்டுவிட தெரியல. இன்கேஸ் போட்டுட்டேன்னா டு ஆல் மை ஃபேமிலி மெம்பர்ஸ் ஹாப்பி நியூ இயர். ஓகே, இப்போ வந்துட்டு டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் நியூ சப்ஸ்கிரைபர்ஸ், வெல்கம் டு அவர் ஃபேமிலி. இப்போது உங்கள் 11 கேர் சப்போர்ட் எனக்கு கொடுத்துட்டே இருங்க. லாஸ்ட் வீடியோக்கு கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ஒரு பிக் தேங்க்ஸ். அண்ட் இந்த வீடியோ திஸ் இஸ் டெடிக்கேட்டட் எஸ்பெஷலி ஃபார் யூ அண்ட் டெடிக்கேட்டட் டு ஆல் மை ஃபேமிலி மெம்பர்ஸ். சரி வாங்கடா. அண்ட் ஃபஸ்ட் எபிசோட் பார்க்கணும், போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த எபிசோட் வந்துட்டு புரியும். ஆக்சுவலி இது ஒரு கண்டினியூஷன் இல்லை, பட் நியரஸ்ட் அந்த மாதிரி தான் இருக்கும். 1 minute 20 seconds பேசி வேஸ்ட் பண்ணிவிட்டு வாங்க டேரக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது நீங்கள் வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ஒரு வியர்டான ஒரு மூவி ஒன்று பார்த்துட்ருக்கீங்க. அது ஹாரர் மாதிரியும் இல்லை, த்ரில்லர் மாதிரியும் இல்லை, மிஸ்ட்ரி மாதிரியும் இல்லை, இன்வெஸ்டிகேஷன் மாதிரியும் இல்லை. இது எல்லாத்துக்கும் இடைப்பட்ட ஒரு ஜேர்னலில் இருக்கக்கூடிய ஒரு மூவி பார்த்துட்ருக்கீங்க. அப்போ வந்துட்டு ஐரா அங்கே வரா. மிஸ் சொல்லுங்கள். இல்லை, நீங்கள் மார்னிங் சாப்பிட்ணும். ஸோ எனக்கு குக் பண்ணட்டும். என்ன வேணும் எனக்கு? சரி, இன்றைக்கி உங்கள் சாய்ஸ் ஆயிடலாம். நீங்கள் என்ன குக் பண்ணாலும் இன்றைக்கி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிடுறீங்க. ஸோ மிஸ் ஐராவும் வந்துட்டு போய்ட்டு குக் பண்ண போகிறாங்க. ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாண்டா, பிகாஸ் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குதுன்னு தெரில. மிஸ் ஐரா கிம் டெஹியாங்கோட அக்கா. கிம் டெஹியாங் வந்துட்டு ஸ்பிரிட்டாக இருப்பார் அண்ட் நீங்கள் வந்துட்டு ஒரு ஹியூமன் ஃபார்மில் இருப்பீங்க. உங்களை வந்துட்டு லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு கான்சிக்வன்சஸ்லாம் நடந்திருக்கும். சரி வாங்க இப்போ பார்க்கலாம். மிஸ் ஐராவும் குக் பண்ண போயிடுறாங்க. மேலே ரூமில் சவுண்டு கேட்குது. நீங்களும் வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு சரின்னு சொல்லிட்டு எழுந்து போகிறீங்க. மிஸ் ஐரா வந்துட்டு இது எதுவுமே கவனிக்கலை. இங்கே ரூமுக்கு போயிட்டு, என்னதான் உனக்கு பிரச்சனை? இல்லை எனக்கு புரியலை, கொஞ்சமாவது நீ ரிலாக்ஸ் பண்ண விடுறியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி இந்த ரூமில் யாருமே இல்லை, நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ கண்ணாடியில் வந்துட்டு ஒரு ரிஃப்ளெக்ஷன் தெரியுது. அப்படிலாம் இருக்க விட முடியாது, நீ இங்கேயே இரு. இங்கேயெல்லாம் இருக்க முடியாது, நான் கீழே போய் சாப்பிட்டு வரேன். ஐரா இங்கே கொண்டு வருவா. இங்கே கொண்டு வந்தாலும் நான் இங்கே உட்காந்து சாப்பிட மாட்டேன், கீழே உட்காந்து தான் சாப்பிடுவேன். இங்கே உட்காந்து சாப்பிட முடியாத அப்படி சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் ஆர்கியூ பண்ணிகிட்ருக்கீங்க. ஆக்சுவலி அந்த மிரரில் ரிஃப்ளெக்ஷன் தெரிஞ்சது வந்துட்டு டேயோட இமேஜ். ஸோ நீங்கள் அதை பார்த்து தான் பேசிவிட்டு ஆர்கியூ பண்ணிகிட்டு இருப்பீங்க. அப்போ மிஸ் ஐராவும் வந்து டோர் நாக் பண்ணுறாங்க. மிஸ் ஃபவுசி, வா ஐரா, ஃபுட்டு ரெடி. அப்போ வந்துட்டு டே மிரரில் இருப்பார்ல, சார் சொல்லுவார், இங்கே கொண்டு வந்துடும் மிஸ் ஐரா அப்படின்னோடனே ஓகே அப்படி சொல்லிட்டு அவளும் ஓடுவாள். அப்போ நீங்கள் மிஸ் ஐரா அப்படின்னோடனே எஸ் மேம், நான் இங்கே கொண்டு வர சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்கிறீங்க. இங்கே நீங்களும் டேவும் ஃபைட் பண்ணிகிட்ருக்கீங்க. நடுவில் மிஸ் ஐரா எடுத்துகிட்டு, இப்போ நான் யாருக்கு சொல்கிறது கேட்கணும், ஐயோ அப்படி சொல்லிட்டு மறைச்சிட்டே நிற்கிறாங்க. ஆக்சுவலி அவங்க வந்துட்டு மெய்டு இல்லை, பட் உங்களுக்கு எல்லாமே பண்ணுவாங்க. நீங்கள் வந்துட்டு அவங்கள பார்த்துட்டு இங்கே கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறீங்க. மிஸ் ஐராவும் ஸ்மைல் பண்ணிவிட்டு, பாடியோ ஒரு வழிக்கா முடிவுக்கு வந்தீங்களே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்கே நீங்கள் வந்துட்டு ஸ்மைல் பண்ணிகிட்டே உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க ரேண்டமாக. எனக்கு என்னமோ இது பண்ணால் கரெக்டாக இருக்குன்னு தோணுது, எனக்கு என்னமோ ரிஸ்க்குன்னு தோணுது. நீ தேவையில்லாத ரிஸ்க்லாம் எதுக்கு எடுக்கிற? அப்படி இல்லை டே, ஆக்சுவலி வந்துட்டு இதுவும் நல்லதுக்கு தானே. என்னது நல்லதுக்கு தானே? இங்கே பாரு, நான் வந்துட்டு நிறையா அனுபவிச்சிருக்கேன், நிறைய சந்தோஷமாக இருந்திருக்கேன். பட் நீ அப்படி இல்லைல்ல. யாருடையும் உங்ககிட்ட அப்படிலாம் சொன்னா? எனக்கு தெரியுது. என்ன தெரியுது? உங்ககிட்ட பேசி யாராவது ஜெயிக்க முடியும்? எனக்கு பசிக்குது, சாப்பாடு வரட்டும், அப்புறம் சாப்பிட்டுட்டு பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி நீங்களும் சொல்லிடுறீங்க. டேவும் ரிஃப்ளெக்ஷனில் இருக்கிற அவரை பார்த்து சிரிச்சுட்டே இருக்காரு. ஸோ நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு, டேம்மா என்னம்மா
பண்ணலாமே. ஏய் அடச்சே! நான் அத சொல்லல. நான் வந்துட்டு அந்த அது நீ என்ன சொல்ல வரேன்னு புரியுது. நான் அதுதான் வேணான்னு சொல்றேன். ஏன்? வேண்டான்னா விடேன். ஏன் எதுக்குன்னு எதுக்கு 10,000 கேள்வி கேட்டுட்டு இருக்க? அப்படி சொல்லிட்டு அவர் சொல்றாரு. நீங்க மூஞ்ச தூக்கிட்டு உங்க ஃபோன தூக்கிட்டு போயிடுறீங்க. அவரும் வந்துட்டு ஸ்மைல் பண்ணிட்டே வந்துட்டு நிக்கிறாரு. நீங்க நேரா பால்கனிக்கு போயிட்டு ஜெர்லினுக்கு கால் பண்றீங்க. அவ எடுக்கவே இல்ல. நீங்களே பண்ணாட எடுத்து தொலையுதா பாரு. ஒரு ஃப்ரெண்டுன்னு ஒருத்தி இருக்கேன்னு இதுக்கு நெனப்பு இருக்கா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. எரும மாடு. கால் பண்ணா எடுக்கிறதில்ல, மெசேஜ் பண்ணா பார்க்கறதில்ல. வேலை கமிட் ஆகிருப்பாளோ? சீச்சி, அந்த நாய்க்கு அவ்வளோலாம் திறமை இல்லை. திருப்பி பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு நீங்களும் திருப்பி கால் பண்ணீங்க. அப்போ ஜெர்லின் எடுக்கிறா. சொல்லுடி, என்ன நாய் கிழிச்சிட்ருக்க? எந்த நாய் கிழிச்சிட்ருக்கா? தூங்குற பிள்ளைக்கு கால் பண்ணிட்டு அடி வந்தேன்னு விளக்குமாறு பிஞ்சு போவோம். மணி 11:30 இன்னுமா உனக்கு தூக்கம் கேட்குது? 11 ஆயிடுச்சா? ஆமாண்டி 11 எழுந்துரு. ஏன்டி நான் படப்படுத்துறேன்? நீ தானே எனக்கு படப்படுத்துற. நான் மெசேஜ் பண்ண எடுக்க மாட்டேங்கிற, கால் பண்ண பார்க்க மாட்டேங்கிற, என்ன தான் நினச்சிட்டு இருக்கேன்? மெண்டல் வளராத. கால் பண்ண எடுக்க மாட்டேங்கிற, மெசேஜ் பண்ண பார்க்க மாட்டேங்கிற, ரொம்ப தாண்டி பண்ணிட்டு இருக்கீங்க. ஒருத்தி ஃப்ரெண்டுன்னு இருக்கே இல்லையானா உனக்கு ஞாபகம் கூட இல்லை. நான் செத்துக்கிட்டு போயிட்டேன்னு நினச்சிட்டிங்களா என்ன? ஏன்டி மார்னிங் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, கொஞ்சம் பிஸிடி. என்ன பெரிய பிஸி? காலேஜில் படிக்கும்போது சரி ஏதோ எக்ஸாம்ஸு, அசைன்மெண்ட்ஸு, ப்ராஜெக்ட்ஸ்ன்னு சொன்னால் பிஸின்னு சொன்னால் ஒத்துக்கலாம். இப்போ வேலைக்கு தானே போகிறேன், இப்போ என்ன கேடு உனக்கு? அடியே, என் மேனேஜர் என்னை போட்டு சாவடிக்கிறான்டி. நேற்று நைட்டே நான் வீட்டுக்கு வரும்போது 11:45. நான் அதனால தான் இன்றைக்கி லீவ் சொல்லிட்டே தூங்கிட்டு இருக்கேன். ஏன்டி நீங்கள் இப்படி படுத்துற? ஏய், அப்படி என்னடி பெரிய வேலை பார்த்து கிழிக்கிற நீ? பேசுவடி பேசுவ. உனக்கு என்னம்மா அங்கே ராணி மாதிரி வாழ்ந்துட்டு இருக்க? இங்கே நான் தானே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். கண்ணு வைக்காதடி கருப்பாம்பூச்சி. சரிடி சொல்லு, என்னாச்சு? எப்படி போகுது வாழ்க்கூட? நாட் பேட் மச்சான், ஆனால் கொஞ்சம் பயமாக இருக்கு மச்சா. ஏன்டி எதுவும் கட்சி வச்சிட்டானா என்ன? சி மெண்டல். அதெல்லாம் இல்லை, நான் வந்துட்டு ஒரு விஷயம் பண்ணலாம்னு சொன்னால் வேணான்ற. இன்னும் மச்சான்? சை, எல்லாம் அதே நினைப்போட சுற்றுங்க. அது இல்லடி. சீ, நானும் அதை கேட்கலடி. ஐயோ மாலினிக்கு நம்ம 2 பேரும் ஏடி இப்படி பேசிகிட்டு இருக்கோம்? மேனுஃபேக்சரிங் டிஃபால்ட்டு விஷயத்தை சொல்லித்தரமோ தேவி. அதுவா? ஷிஃபா எங்கன்னு கேட்கறதுக்கு தான் நீ எனக்கு அவசரமாக கால் பண்ண, அப்படி தானே? ஏய் இல்லடி, அவள் எங்கே என்ன எப்படி இருக்கான்னு கேட்க. அது நீ அவளுக்கே படி கேட்டுக்கலாம். ஏம்மா தாயே, விடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அவளும் பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ ஷிஃபாரா, ஏய் எருமை எழுந்துருடி. என்னடி உனக்கு? ஏய் கீழே கொரியர் வந்திருக்குடி. கொரியர் வந்திருக்கா? நமக்கா? ஆமாம் நமக்கு தான். அந்த பார்சல் வேறு பெருசாக இருக்குடி, பயமாக இருக்குது திறக்கிறதுக்கு. பெருசாக இருக்கா? அப்படியே எதுவும் ஆப்பு கீப்பு இருக்குமோ அப்படி சொல்லிட்டு இங்கே ஜல்லின்னு ஷிஃபாவும் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்துட்டு ஆப்பு இல்லை கீப்பும் இல்லை, போய் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நீ தான் அனுப்பலையா மச்சான்? நான் அனுப்பலடி, நானே இங்கே நிறையா பார்த்தேன். எதுவும் பயமாலாம் இல்லை. நீ பேசுவ, எதுவும் பேசுவேன், இதுக்கு மேலேயும் பேசுவேன். இருடி உன்னை பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஜெர்லினும் ஷிஃபாவும் கீழே போகிறாங்க. பார்சல் நடு ஹல்ல இருக்குது. 2 பேரும் பார்த்துட்டே நிற்கிறாங்க. நீங்கள் ஆக்சுவலி வீடியோ கால் பண்ணியிருப்பீங்க. நீங்களும் பார்த்துட்டு நீ திறங்கலண்டி, இவ்வளோ தைரியம் இருக்குல்ல அவருக்கு, நீ வந்து திறங்க மச்சான். கையில் கிடச்சுன்னா செருப்பால் அடிப்பேன், ஒழுங்கு பண்ணிட்டே தரேன். இருடி திறக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நாங்கள் ஜெர்லினும் அதை ஓப்பன் பண்ணுறா. ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஷாக் மேடமுக்கு. இது ஷிஃபா இல்லை, திரு முழிச்சிட்டு நிற்கிறா. அப்போ நீங்கள் வந்துட்டு பயங்கரமாக சிரிக்கிறீங்க. இதை பார்த்தாடி பயந்தீங்க? இல்லை, இதை பார்த்து பயந்தீங்கன்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கலாய்ச்சிட்ருக்கீங்க. அப்போ ஜெர்லின், மச்சான் ஒரு 2 நிமிஷம் அப்படியே இரு. மிஸ் ஷிஃபா. ஜெர்லின், என்ன இது? சத்தியமாக நான் ஆர்டர் பண்ணலடி. நீ ஆர்டர் பண்ணாமல் என்ன பேய் ஆர்டர் பண்ணிச்சு? ரொம்ப மச்சா, நான் ஆர்டர் பண்ணல மச்சா அப்படி சொல்லிட்டு எங்கேயும் ஷெர்லினும் ஷிஃபாவும் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்துட்டு என்னதான் இப்போ பிரச்சனை? இவ்வளோ ட்ரெஸ்ஸுடி நான் தாண்டி அனுப்புனேன். இருக்கும் போது முன்னாடியே சொல்லி தலையிறதில்ல. என்ன மச்சான் பொசுக்குன்னு திட்ட? ஆமாம்,
ஏய் ஆமாம், நம்ம இவ்வளோ நேரமா பேசிகிட்டு இருக்கோமே, நீ ஏதோ பேட்டர் சொன்னோம், நீ சொல்லவே இல்லை. சொல்கிறேன். அப்படி சொல்லிட்டு நீங்களும் ஜல்லனும் ஷிஃபாவும் பேசிகிட்டு இருக்கீங்க. அது என்னன்னு நானும் உங்கள்கிட்ட பின்னாடி சொல்கிறேன், இப்போ சொல்ல மாட்டேன். ஸோ பேசிகிட்டு இருக்கும்போது ஜல்லுன்னு சொல்கிறா, ஏய் இதெல்லாம் ரிஸ்க்காக தெரியலையா, ஏதாவது ஒரு தப்பாக நடந்துருச்சுன்னா என்னடி பண்ணுவேன்? அவன் எவ்வளோ ரிஸ்க் எடுத்துட்டான்டி, இதை கூட நான் பண்ண மாட்டேன்னா என்ன? எனக்கு என்னமோ இது கரெக்டுன்னு தான் தோணுது. என்னமோடி, ஆனால் நீ இப்போ முன்னாடி மாதிரி இல்லை தெரியுமா? அந்த கதையெல்லாம் விடு. இப்போ எனக்கு வந்துட்டு இது ரொம்ப நாளாக தோணிகிட்டே இருந்துச்சு. அதான் இன்னைக்கு உங்ககிட்ட கேட்டலான்னு வந்தேன். நான் இது பண்ணலாம்ல? அவன் எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கான் எனக்காக. நான் இது கூட பண்ண மாட்டேனா? அப்படி சொல்லிட்டு நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ ஷிஃபா வந்துட்டு, ஜல்லன் என்னடி? அவள் சொல்கிறதும் கரெக்டாக தானே இருக்கு. என்ன கரெக்டாக இருக்கு? அவள் என்ன பண்ண போறேன்னு சொல்கிறது சின்ன விஷயமா? இவ்வளோ பெரிய விஷயத்த அசால்ட்டாக சொல்கிறா, நீ கரெக்டாக இருக்குன்ற? ஏய் என்னடி பேசிகிட்டு இருக்க? அவ பாவண்டி, எனக்கும் புரியுதுடி. அப்படி சொல்லிட்டு அவளுக்கு 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே நீங்கள் அவங்கள பார்த்துட்டு, மச்சான் உங்களோட ஹெல்ப் எனக்கு வேணும்டா. நீ வந்துட்டு முடிவு பண்ணி வச்சுட்டு பேசுகிற மாதிரி இருக்கு ஃபௌசி. அப்படியே சொல்லலாம். முடிவு பண்ணிட்டு என்ன வேலைக்கு என்னைக்காடி பேசிகிட்டு இருக்கே? ஏய் கோவப்படாதடி, பாவண்டி அவன். சரிடி பார்க்கலாம். மச்சான் என்னடி இதெல்லாம் 1 மந்த்குள்ளே முடிக்கணும் மச்சான். எதே இங்கே பாரு ஃபௌசி, விளையாடிட்டு இருக்காது, இது சீரியஸான விஷயம். 1 மந்தில் முடிக்கணும். எப்படி முடிக்க முடியும்? லூசாடி நீ? அப்படி இல்லடி, 1 மந்தில் பிளட் மூன் வருது. பிளட் மூன் வருதா? அதுக்கு இதுக்கு என்னடி சம்மந்தம்? ஏய் அதெல்லாம் சம்மந்தம் இருக்குடி, நீ முதல்ல ஹெல்ப் பண்ணு. அப்படி சொல்லிட்டு நீங்களும் இங்கே வந்துட்டு அழுவுற மாதிரி பண்ணுறீங்க. அப்போ ஜெர்லின் ஷிஃபாவும், சரிடி பண்ணுறோம், நீ அங்கே சேஃபாக இரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாளுங்க. நீங்களும் ஓகே, நீங்களும் சேஃபாக இருங்க, ஏதாவது வேணும்னா மெசேஜ் பண்ணுங்கள். நாங்கள் பார்த்துக்குறோம், நீயும் பார்த்துக்கோ. மச்சான் இன்னைக்கு லஞ்சுக்கு அங்கே இருப்போண்ணே, சமைச்சு வைக்கிது அப்படி சொல்லிட்டு அவளுக்கு ஃபோன் கட் பண்ணிட்டாளுங்க. நீங்கள் கட் பண்ணிட்டாளுங்க. அப்படி சொல்லிட்டு நீங்களும் பார்த்துட்டு, ஐரா சொல்லு. என்ன ஃபௌசி? ஐரா அது உன் ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, அவங்களுக்கும் சேர்த்து குக் பண்ணணும் தானே? நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் ஐராவும் போயிடுறாங்க. இங்கே நீங்கள் ஸ்மைல் பண்ணிவிட்டு, தேங்க்யூ, இட்ஸ் ஓகே மைனாத்தனாரே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போயிடுறா. இங்கே நீங்கள் ஸ்மைல் பண்ணிவிட்டு, சரி அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ ஒரு பிளான்லாம் போடுறீங்க, ஒரு பர்ஃபெக்டான ஒரு செட்டப்லாம் ரெடி பண்ணுறீங்க. பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு ஜர்லினுக்கும் ஷிஃபாக்கும் வெயிட் பண்ணுறீங்க. ஸோ அவளுகளும் வராளுங்க. மச்சா எவ்வளோ நாள் ஆச்சோட பார்த்து செருப்பால் அடிப்பேன். கதையில் தானே வீடியோ காலில் பார்த்தேன், நேரில் பார்த்து சொல்லிட்டி அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் ஹக் பண்ணுறீங்க. ஹக் பண்ணிவிட்டு நீங்கள் உட்காந்துருக்கீங்க. அப்போ வந்துட்டு ஜர்லினும் ஷிஃபாவும் வந்துட்டு உங்கள்கிட்ட ரேண்டமாக பேசிகிட்டு இருக்காங்க. டிவியில் ஷின்சான் ஓடிட்டு இருக்கு. அப்போ வந்துட்டு, என்னடி எப்படி போகுது? நல்லாவே போகுதுடி. போகும் போகும். சரி காலையில் தான் சொல்லிட்டு இருந்தியே, நல்ல வேலை ஞாபகப்படுத்தினேன். சரி வாங்க அப்படி சொல்லிட்டு நீங்களும் அவங்கள உங்கள் ரூமுக்கு கூட்டிகிட்டு போனீங்க. அங்கே வந்துட்டு பிளான் இருக்குது, நீங்கள் அதை பார்த்துட்டு, இது தாண்டி பிளானு. என்ன மச்சான் ஏதோ பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற மாதிரி இவ்வளோ பெரிய பிளான் வச்சுருக்க மச்சான்? பில்டிங் கூட ஈஸியாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடலாம் மச்சான், இதுதான் கஷ்டமாக இருக்குன்னு தெரியுதுல்ல, அதுக்கிட்ட விட முடியாது மச்சான், ஏன்னா திருந்தவே மாட்டேடி அப்படின்ற மாதிரி அவளுகளும் சொல்லிட்டு பிளான்லாம் பார்க்குறாங்க. அப்போ வந்துட்டு ஷிஃபா கேட்குறா, பிளான்லாம் ஓகே, ஆனால் இந்த பொருள் எல்லாமே உங்ககிட்ட இருக்கா? அப்போ ஷாப்பிங் தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் 3 பேர் ஸ்மைல் பண்ணுறீங்க. அப்போ டே வந்துட்டு, இங்கே பாரு நாங்கள் ஷாப்பிங் போயிட்டு வர வரைக்கும் அமைதியாக இருக்கணும் புரியுதா அப்படின்ற மாதிரி நீங்கள் படிக்க சொல்லிட்டு கிளம்புறீங்க. டே வந்துட்டு, வர வர எனக்கு இருந்த மரியாதை போச்சு அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காரு. இங்கே கீழே நீங்கள் அப்புறம் ஜர்லின் ஷிஃபா ஐராலாம் உட்காந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்கள் 3 பேரும் ஷாப்பிங்க்குமே கிளம்புறீங்க. நீங்கள் வந்துட்டு நேராக ஷாப்பிங் போயிட்டு நிறைய பொருள் வாங்குறீங்க. கருப்பு கருப்பாக எல்லாத்தையும் தூக்குறீங்க. இங்கே ஜர்லினும் ஷிஃபா உங்களை பார்த்துட்டு, ஏய் உனக்கு எப்போதுலேருந்து கருப்பு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு? அதெல்லாம் அப்படிதான் வச்சா அப்படின்ற மாதிரி நீங்களும் சொல்லிட்டு நிறைய பொருள்லாம் வாங்குறீங்க. தேவையான பொருள், தேவையில்லாத பொருள் எல்லா இதுவும் வாங்கி முடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 12,000 13,000 பில்லை தூக்கிட்டு
அப்படியே வீட்டுக்கும் வரீங்க. இங்க வந்துட்டு நீங்க உள்ள வரவும், ஐரா வந்துட்டு எல்லா பொருளையும் உங்க ரூம்க்கு எடுத்துட்டு போய் வச்சுடுறாங்க. அப்ப டே வந்துட்டு ஐராவ பார்த்து, "ஐரா என்னது இதெல்லாம்?" "ஃபௌசி ஷாப்பிங் பண்ணிட்டு வந்த பேக்ஸ்." "இவ்ளோவா?" "ம், ம்." "பில் எவ்ளோ?" "13,000." "13,000 தானா? சரி ஓகே. நீங்க போங்க." அப்படின்ற மாதிரி டேவும் சொல்லிடுறாரு. இங்க வந்துட்டு நீங்க கீழ உட்காந்து செம்மையா ஃபன் பண்ணிட்டு இருக்கீங்க. கரோக்கே அது இதுன்னு. அப்ப ஜெர்லின், "ஓகே மச்சான். ஆல்ரெடி 7 ஆச்சு. நான் இப்ப வீட்டுக்கு போயிட்டு நாளைக்குள்ள ப்ராஜெக்ட்டுக்கு தேவையானதெல்லாம் அரேஞ்ச் பண்ணா தான் அந்த மேனேஜர் மண்டேட்ட இருந்து நான் தப்பிக்க முடியும்." "ஆமா, ஜெர்லின் வேலைக்கு போறா. நீ என்ன பண்ற ஷிஃபா?" "நான் என்னடி பண்றது? நான் கிண்டர் கார்டன்ல தான் வந்துட்டு வேலைக்கு கேட்டிருக்கேன்." "கிண்டர் கார்டன்ல வேலைக்கு கேட்டிருக்கியா? ஏன்டி?" "இல்லடி. எனக்கு என்னமோ அது நல்லா இருக்கும்னு தோணுது குழந்தைங்களோட." "சரி ஓகே. உன் மனசுக்கு எது கரெக்ட்ன்னு தோணுதோ அத பண்ணு." அப்படின்ற மாதிரி நீங்களும் சொல்லிடுறீங்க. ஸோ ஜெர்லின், ஷிஃபா வந்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. உங்களுக்கு ஒரு டாட்டா போட்டு ஹக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு கரெக்டாக ரூமுக்கு வரீங்க. "என்ன மேடம், பேக்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது." "அதுவா டே?" அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஷாப்பிங் மாலில் நடந்த எல்லா கதையும் சொல்கிறீங்க. டேவும் சலிக்காமல் கேட்குறாரு. நீ சொல்லி முடிச்சுட்டு, "இங்கே பாரு, நான் இவ்வளோ தான் வாங்கியிருக்கேன். 13,000 தான் பில்லு. நான் ஏதாவது எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கேனா?" அப்படின்னோடனே டே வந்துட்டு, "இல்லவே இல்லை தங்கம், நீ எல்லாமே தேவையானது தான் வாங்கியிருக்க. எவன் சொன்னா நீ தேவையில்லாததான் வாங்கியிருக்கன்னு?" அப்படி சொல்லிட்டு அவரும் வந்துட்டு உங்கள்கிட்ட கொஞ்சிட்டு இருக்காரு. ஸோ இப்படியே வந்துட்டு ஒரு 3 to 4 டேஸ் போகுது. இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு இடத்துல இருக்கீங்க. அந்த இடம் வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச இடம். அதுவும் ஃபௌசிக்கு ரொம்ப ரொம்ப தெரிஞ்ச இடம். நீங்க உள்ள போய் உட்காந்துட்டு, "ஆ சார், ஆ நீ வருவேன்னு எனக்கு தெரியும் ஃபௌசி. இல்ல, நான் நீ எதுக்கு வந்திருக்கன்னு எனக்கு தெரியும். நீ நெனச்ச மாதிரி அது ஒண்ணும் ஈஸியான வேலை இல்லம்மா. எனக்கு தெரியும். ஆனா, அவன் லைஃபும் நல்லா இருக்கணும்ல. இங்க பாரேன், இதுல நெறைய ரிஸ்க் இருக்கு. ஒருத்தவங்களோட சோல் இன்னொருத்தவங்களோட பாடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றது ஈஸி கிடையாது." அப்படின்ற மாதிரி அவரும் சொல்றாரு. நீங்க, "எனக்கு தெரியும். ஒரே பாடியில 2 சோல் இருக்க முடியாது தான். ஆனா" "இருக்க முடியாதுன்னு யார் சொன்னா? இருக்கலாம். ஆனா, அதுக்குன்னு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. யாராவது ஒருத்தவங்களோட உயிர் கண்டிப்பா போகும் இதுல. இப்ப நான் எப்படி தான் இத பண்றதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு உங்க ஹெல்ப் வேணும்." அப்படின்ற மாரி சொல்றீங்க. எஸ், நீங்க வந்துட்டு ஒரு ஷேமன் வீட்டுக்கு தான் வந்திருப்பீங்க. அதாவது ஃபர்ஸ்ட்டு எபிசோட்ல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பார்ல ஒரு ஷேமன். சேம் ஷேமன் வீட்ல தான் இப்ப நீங்க இருக்கீங்க. உங்க கூட ஜெர்லினும், ஷிஃபாவும் இருக்காங்க. நீங்க வந்துட்டு, "இல்ல சார், ஆக்சுவலி வந்துட்டு அவனும் நெறையா வாழணும். எனக்காக அவன் இப்படி ஸ்பிரிட்டா சுத்திட்டு இருக்கிறது நல்லா இல்ல. அதனால தான் இப்படி." "சரி, நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா நான் ஹெல்ப் பண்றேன். தேவையான பொருள்லாம் என்னென்னன்னு உங்களுக்கு தெரியும்ல? தெரியலனாலும் நான் லிஸ்ட் தரேன். அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஆனா நான் திரும்பவும் சொல்றேன், இதுல ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ரொம்ப அதிகம்." அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. நீங்களும் தேங்க்ஸ் சொல்லிட்டு எழுந்து வெளிய போறீங்க. அப்போ ஜர்லின் வந்துட்டு அவர்ட்ட போயிட்டு, "எனக்கு ஒரு டவுட்டு." "ம் கேளுங்க." "இதனால அவ உயிருக்கு பெரிய பிரச்சனை இருக்கு. அவங்க தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு சோல் இன்னொரு பாடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறது. அதுவும் ஸ்பிரிட்டா இருக்கிற ஒரு சோல் அவங்க பாடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறது ஈஸியான வேலை இல்ல. அவங்க சோல் ஃபர்ஸ்ட்டு தனியா பிரியணும். அதுக்கப்புறம் அந்த ஸ்பிரிட்டா இருக்கிற சோல் உள்ள வரணும். இதுக்கு குறைஞ்சது 4:30லேருந்து 5:30 மணி நேரம் தேவைப்படும். அதுவரைக்கும் அவங்க ஒரே இடத்துல இருக்கணும். சாப்பிடக்கூடாது, தூங்கக்கூடாது. இவ்ளோ இருக்கு. அவங்க ஏன் தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கும் புரியல. ஆனா இது பார்க்கலாம். எல்லாம் அந்த கடவுள் விட்ட வழி." அப்படின்ற மாதிரி ஷாமன் சொல்லிடுறாரு. இங்க ஜெர்லினும் வந்துட்டு ஒரு மாரி யோசிச்சுட்டே கன்ஃப்யூஷன்ல வெளிய வரா. அப்போ ஷிஃபா வந்துட்டு ஜெர்லின் கிட்ட போயிட்டு, "ஏய் ஜெர்லின் என்னாச்சு?" அப்படின்ட்டு கேட்குறா. அவரும் நடந்ததெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு, "நம்ம அவளுக்கு துணையா இருக்கணும்டி. கண்டிப்பா." அப்படின்ற மாதிரி 2 பேரும் பேசிட்டு உங்ககிட்ட வராங்க. நீங்க அதுக்குள்ள எல்லா பொருளும் இருக்கான்ற மாரி ஒரு வாட்டி ரீசெக் பண்றீங்க. பண்ணிட்டு, "ஆ ஓகே ஜெர்லின், போலாமா?" "இது எப்போ பண்ண போற?" 4 டேஸ்ல." "ஆர் யூ சீரியஸ்?" "ஐ அம் வெரி சீரியஸ்." அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கிளம்பிடுறீங்க. சரி வாங்கடா, நான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு சொல்லிடுறேன். என்ன ஏதுன்னா உங்களுக்கு இவ்வளோ தூரம் வந்தது கன்ஃப்யூஷன்ல இருக்கும். ஸோ நீங்க வந்துட்டு டேவ லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறமா ரொம்ப வருஷம் ஆயிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 இயர்ஸ் கிட்ட ஆகிடுச்சு.
இப்போ வந்துட்டு டே வந்துட்டு ஸ்பிரிட்டா சுத்திட்டு இருக்காரு. உங்களுக்கு வந்துட்டு அது கொஞ்சம் உறுத்தலா இருக்கு. ஸோ வந்துட்டு என்ன பண்றீங்கன்னா, நீங்க உங்க சோல வந்துட்டு உங்க பாடிய விட்டு வெளிய எடுத்து டேவோட சோல உங்க பாடியில ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுன்ற மாதிரி ஒரு யாகம் நடத்தலான்னு ஒரு ஐடியால இருப்பீங்க. அத பத்தி தான் டே கிட்ட, ஐரா கிட்ட, ஜெர்லின் கிட்ட, ஷிஃபா கிட்டலாம் பேசியிருப்பீங்க. அதுக்காக தேவையான பொருளையும் அரேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு பொறுத்தவரையில டேக்கு ஒரு பாடி வேணும். அவரும் கொஞ்ச நாள் இந்த வேர்ல்ட எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அவரும் சந்தோஷத்தெல்லாம் அனுபவிக்கணும். அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணிட்டு இருக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு அந்த பெரிய யாகத்துக்கான ஒரு ப்ராசஸை நீங்கள் வந்துட்டு கையில் எடுக்கிறதுக்கான ஒரு முக்கியமான ரீசன். வாங்கடா பேக் டு த ஸ்டோரி போயிடலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு டேயை பார்த்துட்டு டேயும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன் அந்த ஷேமன் ஹெல்ப் பண்ணுறேன்ட்டானா முதல்ல அவனை போட்டு தள்ளணும். ஏன் இப்பெல்லாம் சொல்லாத, பின்ன என்னடி, நான் தான் இது ரிஸ்க்குன்னு சொல்கிறேன், நான் கேட்க மாட்டேன் நீ அப்படின்ற மாதிரி நீங்களும் க்யூட்டாக சொல்லிட்டு தூங்க ஆரம்பிச்சிடுறீங்க. இங்கே டேக்கு தூக்கமே இல்லை, யோசிச்சுட்டே இருக்காரு. என்னடா பண்ணுறது, எப்படிடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவருக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. அட் தி சேம் டைம் அவரால் ஒத்துக்கவே முடியல. ஏன்னா வந்துட்டு இதில் உங்கள் உயிர் போயிடும்னு அவருக்குமே தெரியும். அதாவது உயிர் போயிடும் மீன்ஸ் உயிர் போகிற ஸ்டேஜ் கூட வரலாம்னு அவருக்கும் தெரியும். இருந்தாலும் நீங்கள் ஏன் இவ்வளோ அடமெண்ட்டாக இருக்கீங்கன்னு அவர் யோசிச்சுட்டே இருக்காரு. ஸோ இப்படியே ஒரு 3 டேஸ் போகுது. 4th டே இன்னைக்கு தான் நீங்கள் அந்த யாகம் பண்ண போகிற நாள். நீங்கள் மார்னிங்கே எழுந்து அதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ரொம்ப சமத்து பொண்ணா டேபிள்ல நின்றுட்டுருக்கீங்க. இங்கே பாரு, நான் இப்பவும் சொல்கிறேன், நீ எப்போ சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். நான் இப்போ இது பண்ண தான் போகிறேன், நீயும் வந்து எனக்கு கோஆப்ரேட் பண்ணு. ஏன்டி இப்படி இருக்க? பின்ன எப்படி இருக்கணும்? ஆட்டி டைம் ஆகுது, ஷாமன் வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு டேவை வந்துட்டு இழுத்துட்டு வரீங்க. ஆக்சுவலி வந்துட்டு டேவ் உங்கள் கண்ணுக்கு தெரிவார். எப்படி சொல்கிறது, அவர் வந்துட்டு ஒரு ஸ்பிரிட் ஃபார்மில் இருக்கிறதுனால மற்றவங்களால, ஜெர்லின், ஷிஃபாவால் அவங்களாலலாம் பார்க்க முடியாது. ஸோ அதனால தான் இந்த மிரர் இமேஜ் யூஸ் பண்ணுவார். மற்றபடி டேவ் உங்கள் கண்ணுக்கு தெரிவார். நீங்கள் அவரை ஹோல்ட் பண்ணுவீங்க. ஜஸ்ட்டு அந்த ஒரு ஸ்பிரிட் உங்களால் டச் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். மற்றபடி வந்துட்டு எந்த ஒரு பெரிய ஒரு இம்பேக்டும் இருக்காது. ஸோ நீங்களும் டேவை கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கிறீங்க. நீங்களும் உட்காறீங்க. ஷாமனும் கரெக்டாக வராரு. ஜெர்லின், ஷிஃபாவும் வந்துட்டு நிற்கிறாங்க. அப்போ வந்துட்டு இங்கே பாருங்கள், 5 மணி நேரம், மேக்ஸிமம் 5.5 மணி நேரம் ஆகும். நான் தூங்க மாட்டேன், சாப்பிட மாட்டேன், இந்த இடத்த விட்டு நான் நகரவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்களும் சொல்கிறீங்க. டேவ் உங்களை வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி பார்க்குறாரு. என்னடா இந்த பொண்ணு இவ்வளோ கஷ்டப்படுறா நமக்காக அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்களும் வந்துட்டு டேவை பார்த்து ஒரு ஜென்டில் ஸ்மைல் பண்ணுறீங்க. அப்போ ஷாமனும் அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு. சரி, இங்கே பாருங்கள், நான் மந்திரம் சொல்ல நீங்கள் 2 பேரும் அதை கூடவே சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்களும் டேவும் மண்டையாட்டிட்டு சரின்னு சொல்லிட்டு அவர் மந்திரம் சொல்ல கூடவே சொல்லுறீங்க. ஸோ இப்படியே வந்துட்டு அவர் மந்திரம் சொல்ல அந்த ரூமே வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு டார்க் சரௌண்டிங்கில் போயிடுது. ஒரு மாதிரி ஒரு கருப்பு இருள் சூழ்ந்த ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி. நீங்கள் வந்துட்டு எதை பற்றி பெருசாக கண்டுக்கல, கண்ணை மூடிட்டு நீங்கள் வந்துட்டு ப்ளே பண்ணிகிட்டே இருக்கீங்க. லைக் டேவோட சோல் உங்களோட இதுக்குள்ளே வரணும் அப்படின்ற மாதிரி. இப்படியே வந்துட்டு ஒரு 3 ஹார்ஸ் கிட்ட போயிடுது. இன்னுமே வந்துட்டு அந்த யாகம் முடியலை. இன்னும் ரொம்ப பெரிய ப்ராசஸ்லாம் இருக்குது. அதனால நீங்கள் வந்துட்டு உட்காந்துட்டே இருக்கீங்க. அப்போ வந்துட்டு ஷாமன் அவங்கள பார்த்து உங்களுடைய பிளட் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. டே வந்துட்டு அதெல்லாம் முடியாது, யாகம் கம்ப்ளீட் ஆகாது, நான் பிளட் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி நீங்களும் சொல்லிட்டு உங்கள் கையை கட் பண்ணி அதுலேருந்து பிளட் எடுத்து கொடுக்குறீங்க. ஷாமனும் அதை வாங்கிட்டு மீதி ப்ராசஸ்லாம் கண்டினியூ பண்ணுறாரு. அப்போ வந்துட்டு பின்னாடி ஜாலியாக ஷிஃபா நின்றுப்பாங்கல்ல, அவங்க கத்துற சவுண்டு கேட்குது. ஷாமன் திரும்பி பார்க்குறாரு. நீங்களுமே திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா அவங்க இல்லை. அப்போ வந்துட்டு ஷாமன், இங்கே ஏதோ வேறு கெட்ட ஏதோ சக்தி வந்திருக்கு. என்ன சொல்கிறீங்க, எனக்கு புரியலை. இங்கே வேறு ஏதோ ஒரு கெட்ட சக்தி வந்திருக்கு, நீங்கள் இந்த இடத்த விட்டு நகரவே கூடாது அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவரும் சொல்கிறாரு. நீங்களுமே வந்துட்டு என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அப்போ அந்த இடத்துல வந்துட்டு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, பொருள்லாம் விழுந்து உடையிற மாதிரி சவுண்ட்லாம் கேட்குது. யாரோ பயங்கரமாக சிரிக்கிற சவுண்ட்லாம் கேட்குது. நீங்கள் யார் அது அப்படின்னு கேட்குறீங்க. டேக்கு வந்துட்டு அது வந்துட்டு வேறு ஏதோ ஒரு மென்னோட ஒரு ஆம்பளையோட ஒரு சோல்னு தெரியுது. ஸோ அவர் அந்த இடத்த விட்டு இறந்துக்க போகிறாரு. ஷாமன், நீங்களுமே இறந்துக்க கூடாது, அவன் யாருன்னு எனக்கு தெரியும். ஓ, உனக்கு தெரியுமா, என்னைய ஞாபகம்லாம் இருக்கா எனக்கு அப்படின்ற மாதிரி அந்த வாய்ஸ் கேட்குது. நீங்கள் அப்படியே ஒரு நிமிஷம் ஃப்ரீஸ் ஆகிட்டீங்க. பிகாஸ் உங்களுக்கு அந்த வாய்ஸ் நல்லா தெரியும் யாருன்னு. ஸோ நீங்கள் வந்துட்டு அதை பார்த்துட்டு, ஐயோ சிட்டே,
ப்ளீஸ் இடத்த விட்டு எழுந்துக்காத. என்ன பயப்படுறியா ஃபௌசி? பயப்படல டே. ஆனால் இடத்த விட்டு எழுந்துக்காத. இந்த யாகம் நம்மளுக்கு ஃபுல்ஃபில் ஆகணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஷாமன் வந்துட்டு இங்கே பாருங்க, நான் உங்களை சுற்றி மந்திரக்கட்டு போடுறேன் அப்படின்ற மாதிரி அவரும் மந்திரக்கட்டு போடுறாரு. அப்போ அந்த ஸ்பிரிட் வந்து அந்த ஷாமனை தூக்கி அடிச்சிடுது. நீங்கள் வந்துட்டு ஜாக் நிறுத்து தயவு செஞ்சு அப்படின்னு கத்துறீங்க. இப்போ சொல்லு ஃபௌசி, இப்போ சொல்லு, எல்லாமே சொல்லு. நான் எவ்வளோ பின்னாடி வந்தேன் அப்போல்லாம் கண்ணுக்கு தெரியல, ஆனால் இப்போ நான் ஆவியாக வந்து நிற்கிறேன் அப்பவும் கண்ணுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எஸ், இட்ஸ் ஜாக். ஃபஸ்ட் எபிசோடில் வந்துட்டு நம்ம டே உங்களுக்காக கொண்டு இருப்பார் அதே ஜாக். ஸோ அவர் வந்துட்டு இங்கே பார் ஃபௌசி, எனக்கு நீ வேணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இந்த சைட் டே அந்த வட்டத்துலேருந்து எழுந்து வெளியே வந்துட்டு இந்த பாரு, இதெல்லாம் நடக்கவே நடக்காது, நான் இருக்கிற வரைக்கும்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்குள்ள பயங்கரமாக ஒரு ஃபைட் சீக்வன்ஸ்லாம் போகுது. நீங்கள் வந்துட்டு எழுந்துக்கிறதா உட்காந்துருக்கிறதான்னு பயத்தில் இருக்கீங்க. அந்த ஷாமன் அந்த சைடு ஒரு ஓரமாக அவ்வளோதான், அவளால் எழுந்துக்க கூட முடியல, அப்படியே ஆழ்ந்த மயக்கத்துக்கு போயிட்டாரு. இங்கே ஜல்லினி ஷிஃபா வேறு ஒரு சைடு கத்திட்டு இருக்காங்க. நீங்கள் சுற்றி முற்றி தேடுறீங்க. அப்போ பார்த்தா ஜல்லினி ஷிஃபாவே ஒரு சேரில் கட்டி போட்டிருக்காங்க. நீங்கள் ஜல்லன் ஷிஃபா இங்கே பார் ஃபௌசி, என்ன நடந்தாலும் நீ அதை சர்க்கிள் விட்டு மட்டும் வெளியே வராத. எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது? அந்த ஷாமன் ஆல்ரெடி சொன்னார்லடி ரிஸ்க் ஃபேக்டர் அதிகம்னு. எனக்கு புரியுதுடி, ஆனால் அதுக்குன்னு உங்களை என்னால் பள்ளி கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி நீங்களும் சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு பாதியாக முடிஞ்சிருக்கும், முக்காசியாக முடிஞ்சிருக்கும். உங்கள் பிளட்டெல்லாம் கொடுத்துருப்பீங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் பண்ணியிருந்தாலே இந்த யாகம் ஃபுல்ஃபில் ஆகியிருக்கும். ஸோ அப்படி ஆகலை. நீங்கள் வந்துட்டு அந்த சர்க்கிள்குள்ளேயே உட்காந்துட்ருக்கீங்க. டேவும் ஜாக்கும் செம்மையாக ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஜாக் வந்துட்டு தீராத ஆசைகளோட, நிறைவேறாத ஆசைகளோட இறந்து போன ஒரு ஆத்மா. டே வந்துட்டு வேணும்னு தன்னுடைய உடம்பே சாக்ரிஃபைஸ் பண்ண ஒரு ஆத்மா. ஸோ 2 பேருக்கும் செம்மையான சண்டை போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 1 hour இப்படி சண்டையிலே போயிடுது. ஜல்லியன் ஷிஃபா வந்துட்டு ஃபௌசி நீ எழுந்துக்காத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் என்னால் இதுக்கு மேலே முடியாது அப்படின்ற மாதிரி கத்திட்டு நிறுத்துங்க அப்படின்னு கத்துறீங்க. 2 பேருமே கண்டுக்கிற மாதிரி இல்லை. நீங்கள் தரையை ஓங்கி ஒரு மிதிக்கிறீங்க. அப்போ வந்துட்டு அந்த 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்படியே 2 சைடு தூக்கி அடிச்சு விழுறாங்க. நீங்கள் பார்த்துட்டு இப்போ நானா இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்க. யோசிச்சுட்டு இருக்கும்போதே அப்போ வந்துட்டு ஜல்லினோட ஷிஃபாவோட கட்டும் அவுந்து விழுது. நீங்கள் அதை பார்த்துட்டு ஜாக் ஒழுங்கு மரியாதையாக இங்கேருந்து போயிடு, இது நான் உனக்கு கொடுக்குற கடைசி வார்னிங், போக முடியாது, எனக்கு நீ வேணும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே செம்ம கோவத்தோடு போயிட்டு ஜாக்கோட கழுத்தை பிடிக்கிறீங்க. நீங்கள் கழுத்தை பிடிச்ச உடனே அவன் பாடி அப்படியே எரிய ஆரம்பிக்குது, அதாவது அந்த சோல் அப்படியே எரிய ஆரம்பிக்குது. அப்படியே வந்துட்டு how it's possible, ஷர்லன் இங்கே என்ன நடக்குது, எனக்குமே ஒன்றும் புரியல ஷிஃபா அப்படின்ற மாதிரி அவங்கெல்லாம் கன்ஃபியூஷனில் பார்த்துட்ருக்காங்க. இங்கே ஜாக் எப்படி இது சாத்தியம், எனக்கு வலிக்குது, விடு ஃபௌசி அப்படின்னு சொல்லிட்டு கத்திகிட்டே இருக்கான். நீங்கள் அவனை விடுற மாதிரி இல்லை, செம்மையாக பிடிச்சி நெரிக்கிறீங்க. ஸோ அவனுடைய அந்த சோல் வந்துட்டு அப்படியே ஆஷஸாக அப்படியே போயிடுது. ஸோ ஃபுல்லாக சாம்பலாக போயிடுது. அப்போ வந்துட்டு நீங்கள் அவன் போனதுக்கப்புறம் திருப்பி வந்து அந்த சர்க்கிள்குள்ளே வர பார்க்குறீங்க. பட் உங்களால் வர முடியலை. நீங்கள் என்ன நடக்குது, என்னை சுற்றி என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி கத்துறீங்க. அந்த ஷாமன் வந்துட்டு இது நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் கண்ணு மூடிடுறாரு. நீங்கள் ஜல்லின் ஷிஃபாவும் பார்க்குறாங்க. நீங்கள் அவங்கள பார்த்துட்டு அந்த ஷாமனை கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. 2 பேரும் அந்த ஷாமனை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போ நீங்களும் டேவும் மட்டும் இந்த ரூமில் இருக்கீங்க. அப்போ திடீர்னு அந்த ரூமில் வந்துட்டு எல்லாமே ஒரு மாதிரி இருட்டாக இருந்தது, கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சமாக ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான சரௌண்டிங்கில் மாறுது. நீங்கள் என்ன நடக்குது, எனக்கே உடம்புலாம் வலிக்குது அப்படி சொல்லிட்டு நீங்கள் பயங்கரமாக கத்துறீங்க. அந்த சைட் டேவும் கத்துறாரு. இப்படியே 2 பேரும் ரொம்ப கத்துறதுக்கு அங்கே ஐரா வந்துட்டு மிரண்டு போயிடுறா. என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி அவரும் ஒரு சைடாக வந்துட்டு நிற்கிறா. இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு 30 minutes கழிச்சு அந்த லைட்ஸ் எல்லாம் அப்படியே ஃபேட் அவுட் ஆகி உங்கள் நார்மல் ரூம் வருது. அங்கே ஐரா மட்டும்தான் இருக்கா. அவளுக்கு முன்னாடி நீங்கள் நிற்கிறீங்க. டேவை காணோம். அப்போ நீங்கள் வந்துட்டு ஐரா டேங்க கீழே பார் ஃபௌசி அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது. நீங்கள் கீழே குனிஞ்சு பார்த்தா ஆக்சுவலி வந்துட்டு இது எப்படி இருக்குன்னா ஒரு பாடியில் 2 சோல், புரியுதா?
அந்த மாதிரி இருக்குது. ஐரா ஒரு நிமிஷம் மிரண்டுறா. இது எப்படி? எனக்கும் புரியலை அப்படின்ற மாதிரி டே சொல்கிறாரு. நீங்கள் அப்போது ஒன் பாடி டூ சோல்ஸ் அப்படின்ற மாதிரி மிரரை பார்க்குறீங்க. ஒரு சைடு உங்கள் ஃபேஸ் தெரியுது, ஒரு சைடு டேயோட ஃபேஸ் தெரியுது. ஹாஃபாக நீங்கள் பார்த்துட்டு லெட் த ஃபேட்ஸ் கேம் பிகின்ஸ் ஹியர் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. டே வந்துட்டு ஃபௌசி இப்போது நீ நானும் தனித்தனி இல்லை டே, வி ஆர் சேம், வி ஆர் ஒன் அண்ட் நம்மளை யாராலையும் இனிமேல் பிரிக்க முடியாதுன்ற மாதிரி ஈவலாக சொல்கிறீங்க. அப்போ வந்துட்டு ஐரா வந்துட்டு சரி நான் உங்களுக்கு சாப்பிட்டு ஏதாவது எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி கீழே போயிடுறா. அப்போ டே உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு டெஃபினெட்லி யூ ஆர் ஆல்வேஸ் மைன் ஃபார் எவர் அப்படின்ற மாதிரி ஸ்மைல் பண்ணுறாரு. அந்த ஸ்மைல் ஒரு மாதிரி க்ரீப்பியாக இருக்குது. நீங்களுமே வந்துட்டு எஸ் ஃபார் எவர் அப்படின்ற மாதிரி க்ரீப்பியாக ஸ்மைல் பண்ணுறீங்க. ஓகேடா மீஸ், ஓகேடா நான் லைன்ஸ் நான் இந்த எபிசோடு இங்கேயே முடிச்சிடுறேன். ஆக்சுவலி வந்துட்டு இது எப்படி இருக்குதுன்னு தெரியலை, நான் வந்துட்டு ரெண்டமாக கொண்டு வந்தேன். அண்ட் எனக்கு வந்துட்டு இந்த கான்செப்ட் தோணிட்டே இருந்துச்சு, சரி ஓகே இந்த மாதிரி கொண்டு போகலான்னு. பட் அது எந்த அளவுக்கு ஒரு இம்பேக்ட் கொடுக்கும்னு எனக்கு தெரியல. நான் போட்டதுலேயே வந்துட்டு ஒரு ஒன் ஷாட் இவ்வளோ கம்மியான டியூரேஷனில் இதுவாக தான் இருக்கும். பிகாஸ் எனக்கு என்ன ஐடியாவும் இல்லை. இது வந்துட்டு ஒரு ஹாரர் ஸ்டோரி, ஸோ ரொமான்ஸ் சீன்ஸ் எக்ஸாக்டாக வைக்க முடியாது, அதுவும் ஸ்பிரிட் கூட சுத்தமாக வைக்க முடியாது. உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிக்கலனாலும் கீழே வந்துட்டு சொல்லுங்கடா அக்கா, நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் பட் அந்தளவுக்கு இல்லை. நீங்கள் மேபி அந்த மாதிரி சொன்னீங்கன்னா மேபி நான் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு மாதிரி புதுசாக ரெக்கார்ட் பண்ணி ஒரு 1 hour 1.5 hour கொண்டு வர மாதிரி கூட நான் கான்செப்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் போஸ்ட் பண்ணுவேன். எனக்கு இவ்வளோ நாள் டைம் கிடைக்கல, இப்போ கிடைச்ச டைமில் பண்ணலான்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தது தான் அது. அண்ட் அந்த ஒன் பாடி டூ சோல்ஸ் அது வந்துட்டு ரொம்ப நாளாக நான் வந்துட்டு இந்த ஷீ இஸ் மைல இன்க்ளூட் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதை தான் வந்துட்டு இப்போ செகண்ட் பார்ட்டாக போட்டிருக்கேன். ஹோப் யூ கைஸ் லைக் இட். பிடிச்சிருந்தாலும் கீழே சொல்லுங்கள், பிடிக்காட்டி கீழே சொல்லிடுங்க. திஸ் இஸ் டெடிகேட்டட் டு ஆல் ஆஃப் யூ. என்னுடைய பெஸ்ட்டு நான் கொடுக்கணும்னு நினச்சேன், பட் அது எந்தளவுக்கு வந்திருக்குன்னு எனக்கு தெரியல. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் மீ. எப்போவுமே எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. பேக்ரவுண்ட் நாய்ஸஸ் இருந்து தயவு செஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் எதிர்பார்க்கல இவ்வளோ டிஸ்டர்பன்சஸ் வரும்னு. பட் ஓகே, சரி ஓகேடா, உடம்பு ஹெல்த்தியாக பார்த்துக்கோங்க. ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி அண்ட் ஹாப்பி நியூ இயர், ரிலேட்டட் ஹாப்பி கிறிஸ்மஸ், மெரி கிறிஸ்மஸ். ஸோ யாருக்கெல்லாம் பர்த்டே இருக்கோ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. ஸ்டே பிளஸ், ஸ்டே ஹாப்பி ஃபார் எவர். ஓகேடா, உடம்பு பத்திரமா பார்த்துக்கோங்க. ஜங்க் ஃபுட் சாப்பிடாதீங்க. ரெய்னி டைம், வின்டர் டைம், ஸோ கோல்டெல்லாம் வந்துட்டு வராமல் இருக்கிறதுக்கு ஹாட் வாட்டர், ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. நான் ரொம்ப நேரம் பேசி தான் டைம் வேஸ்ட் பண்ணிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். Okay, Damis. Stay safe, stay healthy. Bye bye. Meet you soon. Love you all. Sarangi. By your admin, Crystal.